ஒரு வாரமா ஃபோன் வந்து ப்ராப்ளமாவே இருந்தது. ஃபோன் ப்ராப்ளமா இருந்ததால வீடியோ போட முடியலன்னு சொல்லிட்டு மனசு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் இனிமே வந்து ரொட்டீனா வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட வீடியோ வந்து வந்துரும். எப்பவும் போல காலையில எழுந்திச்ச உடனே கேஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டீ வச்சுடுவேன். அதுக்கப்புறமா வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு சோறுக்கு வந்து ஒலை வச்சுருவேன். சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கலக்கி தோசைன்னு சொல்லுவாங்க, இல்லைனா நீர் தோசைன்னு சொல்லுவாங்க இங்கே கேரளாவில். அதனால் இன்றைக்கி காலையில் அதுதான் செஞ்சுருந்தேன். தொட்டுக்க வந்து தேங்காய் சட்னி செஞ்சுருந்தேன். எப்போவுமே டிஃபன் மட்டும் செய்கிறதுக்கு முன்னாடி நைட்டே வந்து பார்த்திங்கன்னா யோசித்து ரெடி பண்ணி வச்சுருவேன். ஆனால் காலையில் எப்போவுமே வந்து குழம்பு செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் தான் யோசிப்பேன். இன்றைக்கி காலைல ஃபஸ்ட்டு எடுத்த உடனே காய்கறி பார்த்தோன்னே சரி வாழைக்காய் பொரியல் செய்யலான்னு சொல்லிட்டு வாழைக்காய் பொரியல் செஞ்சேன். அதுக்கப்புறம் ஃபோன் வந்து ப்ராப்ளமாக இருந்ததால் ஒரு வாரமாக வீடியோ போடலன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் போட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சுருந்தேன். அதே மெத்தட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் போட்டு செஞ்சுருந்தேன். என்னதான் இருந்தாலும் கத்திரிக்காய் டேஸ்ட்டுக்கு வந்து வரல. ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக தான் இருந்தது. என்னதான் இருந்தாலும் இந்த சட்டி கழுவத்துக்கு மனசே இல்லை. அதில் கொஞ்சமாக சோறு போட்டு சாப்பிட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.